ஹலோ गाइस நான் உங்கள் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ட்ராப்டு டேட்டிங் சீன்ஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் கதை தொடர்ச்சியாக புரியும். சரிங்க, சமயத்தோட கதைக்குள்ள போகலாமா? இப்போ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோவை பார்த்து, அதாவது அதில் சில பேர் வந்து ஹீரோவுக்காக பரிதாபப்பட்டாலும் சில பேர் வந்து ஹீரோ மேலே வெறுப்பாக இருப்பாங்களா, அவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கையை சம்பாரிச்சா இப்போ இந்த கிண்டத்துக்கு எதிராகவே துரோகத்தை பண்ணிட்டு இப்படி ஜெயிலுக்கு போகிறான் பாரு. ஹீரோ போகும்போதே சொல்லுங்கடா சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது, டை முட்டாள ஒழுங்கா வாய முடினுவான்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஒரு அடி. அப்பதான் பார்த்த ஹீரோ அவனை பார்த்து முறைப்பான். இந்த முகத்தை நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ அப்புறம் பக்கத்தில் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இவனுக்கு 2 பேர் இருப்பானுங்க. இந்த டமியா மனுஷை பார்த்து புரிஞ்சுக்கிறான். ஸோ இவனுங்களும் இதுக்கு முன்னாடி இருக்கானுங்களா. ஸோ இப்போ ஹீரோ கிரிமினல்ன்ற ஒரு முத்திரையை குத்தி அவனை ஜெயிலுக்கு போக வச்சிட்டாங்க. கேள்வி கூட இந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன். என்னடா இது இவனுக்கு எப்படி ஆச்சுன்னு. ஆனால் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கதையோட என்பிசி கேரக்டர்னால இது எனக்குலாம் நடக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒலிவியா ஹீரோவை பார்த்து, மிஸ்டர் லியோனுக்கு எப்படி இந்த மாதிரி நடக்கும் எனக்கு புரியல. ஹீரோ போகும்போதே பார்த்தா அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணினே கை காமிக்கிறான். ஸோ மற்றவங்களும் உன பக்கம் வருத்தப்படுறாங்க. இது மூலியமா ஹீரோ அந்த தந்து கிளம்பும் போது யோசிக்கிறான், இதுல இருந்து தெரியுது யாரோ ஒருத்தங்க என் கூட ஃபைட் பண்ண ரொம்ப துடியா துடிக்கிறாங்க. அது யாரு? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய ஷிப்பை கூட கண்ட்ரோல் எடுத்து அங்க இருக்கிற மொத்த ரோபோட்டையும் போட்டு அடிமைப்படுத்துறாங்க. எதுக்கு இவ்வளவு கேவலமா பிஹேவியர் பண்றான்னு தெரியல இவனுங்களாம். ஆனா நம்ம ஹீரோ கொடுத்த லூக்ஷன் இருக்கல நமக்கு நல்லாவே தெரியும். அதனால ஹீரோ போயிட்டு இருக்கும் போது சரியா ஜெயில் கிட்ட வந்துட்டான். ஸோ சிறைச்சாலையில அவன் அடிக்கும் போது அங்க சில சோல்ஜர்ஸ் ஆர்மர் போட்டவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இவனை ஒப்படைச்சிருவாங்க. நல்ல வேலை பண்ணீங்க, இவனை இதுக்கப்புறம் லோவஸ்ட் ஃப்ளோர்ல நாங்க செல்லுல போயிட்டு அடைக்கிறோம். ஸோ ஒப்படைச்சிட்டு அவனுக்கு கிளம்பிடுவானுங்க, இந்த சைடு வாப்பா அப்படின்னு இந்த ஆர்மர் போட்டவங்களே ஹீரோவை மரியாதையா தான் நடத்துவாங்க. ஹீரோ போகும்போதே சீக்கிரம் நடப்பா, ஏங்க நான் ஸ்பீடா தாங்க நடக்கிறேன். அப்போ பார்த்தா அதுல ஒருத்தர் தன்னுடைய கவசத்தோடைய மேல் பட்டை கழுவிட்டுவாங்க பாருங்க. அங்க பார்த்தா நம்ம குவீன் லேடி மேலே நீங்க என்ன பண்றீங்க? லியோன் அமைதியா பேசுறான். இல்ல நீங்க இங்க இருக்கீங்க, என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இதை நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணது ஒர்த்து தான், உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இன்னொரு சோல்ஜரும் இவ முட்டாள் தான்றது நிரூபிக்கிறான். இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் எப்படி எல்லாம் நடந்துக்கிறான். சோ ஹீரோ அவனை பார்த்து கேட்பான், நீங்க ஆஞ்சியோடைய? ஆமா, நான் ஆஞ்சியோடைய அண்ணங்காரன் கில்பர்ட். இங்க நான் வந்ததே உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டுக்காக தான். என்ன ரெக்வஸ்ட்? அப்பதான் குவீன் சொல்லுவாங்க, இங்க பாரு லியோன், நான் முன்னாடியே சொன்னல இந்த பேலஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் சதி வேலை நடந்துட்டு இருக்குன்னு. அதுதான் அவர் சொல்றாரு. கில்பர்ட்டும் ஜூலியஸ் எப்போ வந்து அவனுடைய ஃபேமிலியும் சரி அவனுடைய பிரின்ஸ்ன்ற பதவியும் சரி எப்ப பறி போயிட்டு அவங்க எல்லாருமே காணாம போனாங்களோ, அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலி சரி ஜூலியஸுக்கு உதவியா இருந்த ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியும் சரி எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருந்து நீக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டாங்க. எங்களுக்கான அதிகாரங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆனா லியோன் இங்க பாரு, இதுக்கெல்லாம் இன்னொரு பக்கம் சாதகமா அமைஞ்சது யாருக்கு தெரியுமா? மார்கியூஸ் ஃபிராக்ஷனுக்கு தான். அவருக்கு நிறைய அதிகாரங்கள் அதிகமாயிடுச்சு. இதனால ஃபுல்லாவே பேலஸ்ல அவருடைய இன்ஃபுளுன்ஸ் பரவி இருக்கு. மார்கியூஸை பொறுத்த வரைக்கும் இழந்த பவர் எல்லாத்தையுமே மீட்டு கிண்டத்தை புதுசா உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் என்னத்த சொல்றது? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த மார்கியூஸ்ன்றவங்களுக்கு என்ன அரெஸ்ட் பண்றது ஆசையா பெரிய லெவல்ல? அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற எல்லா விதமான பொருட்களும் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே மொத்தமா சீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நிலைமை அதுக்கான காரணம் என்னடான்னா, நீ அந்த ஒரு லாஸ்ட் ஐட்டத்தை விட்டுட்டல. அதனால அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க அந்த ஒரு பொருளை திரும்ப மீட்டு கொடுக்காதனால அந்த ஒரு கோபத்தினாலதான் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக பெரிய திட்டத்தை போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சரி, அவன் என்ன கொள்கையோட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? மார்கியூஸை பொறுத்த வரைக்கும் இழந்தது மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிண்டத்துக்காக இதை பண்றோன்னு பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிடுவான். கில்பர்ட்டும், சாரிடா, இப்போ நிலைமையில உன்னால இந்த இடத்த விட்டு எங்களால் வெளியே கூட்டு போக முடியாது. ஆனா மேபி எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா வரும். எதனா எங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சுன்னா சொல்லு, நான் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? எங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உஷாரா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல எங்களை மாதிரி ஐடென்டிட்டியில எனிமிஸ் இருப்பாங்க, உங்க கூட நல்லா பழக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால நீ சரியா புரிஞ்சுக்கும். அப்ப லேடி மேலே வந்து என்ன மன்னிச்சிடலையும், இது ரொம்ப ஈஸியா முடிகிற வேலை இல்லை, நீங்க ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேணும். ஸோ கில்பர்ட் கிட்ட இந்த ஆஞ்சுக்கும் மற்றவங்களுக்கும் கிட்ட நடந்த இந்த சுச்சுவேஷன் எல்லாமே தெரியுமா? இப்போது இவருக்கும் தெரியாது. ஆனா அதை நாங்க சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஒரு சீக்கிரட் எல்லாமே தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆஞ்சி பிரின்சஸ் கிட்ட போய் கத்திட்டு இருக்கா, நீங்க எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்த பண்ணி அவனை மாட்ட வச்சுங்க? எனக்கு தெரியும் நீங்க தான் இதுக்கு பிளான் எல்லாம் இருக்கீங்கன்னு. என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு இதுல எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, உனக்கே தெரியல. இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து பண்ண வேலையே வந்து மார்கியூஸ்ன்ற அந்த மினிஸ்டர் பண்ண வேலை. ஆஹா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மார்கியூஸ் மினிஸ்டருக்கு பின்னாடி நீங்க தான் வேலை பார்த்திருக்கீங்க தெரியும். உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து லியோனை பிடிக்கல, அதனாலதான் நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண பார்த்திருக்கீங்க. எவிடன்ஸ் இல்லாம என் மேல பழி போடாத. உன் ஃபேமிலிஸ் இந்த கிண்டத்துக்கு எதிராகவும் இருந்ததுனாலதான் அவன் உள்ள போனான்றத மறந்துடாத. எதுக்காக நீ இவ்வளவு வெறுக்கிற லியோனை? இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ இந்த பண்ற வேலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு வாரம் கொண்டு வரதுக்கு நீ ட்ரை பண்றியா? உனக்கு லியோனை மட்டும் பிடிக்கல, இந்த மொத்த கிண்டத்தையும் நீ வெறுக்கிற. அதனாலதான் இதை பண்ண. நீ என்ன நினைக்கிற? 20 வருஷம் கடந்து போயிடுச்சு. அந்த ஒரு கிண்டத்துல பெரிய லெவலுக்கான அட்டாக் நடந்து வார்கள் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க கிண்டத்துல இருந்த எல்லாருமே 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எங்க ஊரை நல்லா பாத்துக்கிறது கிடையாது. எங்க நாட்டுல இருந்த எல்லா விதமான செல்வத்தையும் எடுத்துன்னு போகிறதுக்கான குறிக்கோளோட இருந்தாங்க. சரி, அதை மட்டுமாச்சு எடுத்துன்னு போனாங்க. இருக்கிறவங்களாச்சும் உயிரோட விடுவாங்கன்னு பார்த்தா அங்க இருந்த பல மக்களை ஈவு இறக்கம் இல்லாம கொண்டாங்க தெரியுமா? கருணையே இல்லாம பல சோல்ஜர்ஸ் இறந்தாங்க. ஆனா கொடூரமான உங்க சோல்ஜர்ஸ் ஒருத்தர் கூட விச்சு வைக்கல. அதுல இருந்து நிறைய பேர்
மாதிரிலாம் பழக்கல. உனக்கு அது தெரியுமா? எவ்வளவு அப்பாவியான மக்கள் இறந்து போனாங்க தெரியுமா? அதுல அங்க பேரண்ட்ஸ் இறந்தவங்களும் சரி, குழந்தைகளை இறந்தவங்களும் சரி, மொத்தமா ஃபேமிலியோட இறந்தவங்களும் சரி, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய வழி என்னன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதனால அதெல்லாம் என்னால பொறுத்துக்கிட்டு மன்னித்துல விட முடியாது. ஆனா இங்க பாருங்க பிரின்சஸ், உங்களுக்கு இந்த கிண்டத்து மேல இருக்க விருப்பம் வந்து அந்த மார்கேஸ்ன்றவன் பயன்படுத்திக்க பாக்குறான். அதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்தா அங்க இருக்கிற இன்னும் லேடிஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஆஞ்சேவை மிரட்டுவாங்க. எவ்வளவு தைரியம் அந்த பிரின்சஸ் கிட்ட இப்படி பேசுவீங்கன்னு. அப்பதான் யோசிக்கிறான், இவ பிரின்சஸ் கூடயே இருந்தவளாச்சே. பிரின்சஸ் மார்கேஸ் உங்களை கூப்பிட்டு வாங்க. அப்புறம் அவன் இருக்கிற இடத்துக்கு போனா அவன் பார்த்தா ஹீரோ அழிச்சு அதே மாதிரியான அந்த ட்ரெஷரை காமிக்கிறான். இது எப்படிங்க? இது நீங்க எடுத்துன்னு வரதுக்காக போன அந்த ட்ரெஷரோடைய இன்னொரு பாதி. நான் இன்வென்டரியில பார்க்கும்போது தான் இதை கண்டுபிடிச்சேன். அது ஒரு ரிப்போர்ட்ல கொடுத்தது பேர்ல. இது ஏன்ஷியன் ஆர்மரோடைய ஒரு கைப்பகுதி. இந்த மாதிரி ஒண்ணுதான் நாங்க எல்ஃப் ஐலாண்ட்ல போய் கண்டுபிடிச்சோம். ஆமா, உன்னால முடிஞ்சா அந்த ஃப்ளூட்டையும் சரி அந்த வேண்டல் ஸ்வாடையும் உன்னால திரும்ப வர வைக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இப்போது நிலைமை இருக்கும். எனக்கு மேல இருக்கிற ராயல்ஸை சேர்ந்தவங்க அது மேற்பார்வையில் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் இப்போது நிலைமையில அதெல்லாம் எடுத்துன்னு வர கொடுக்க முடியுது உங்ககிட்ட. ஸோ இந்த ஒரு ரிஸ்கியான பிசினஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா தான் பண்ணணும். திடீர்னு நம்ம தப்பா பண்ணி மாட்டிக்கணும்னா நிலைமை மோசமாயிடும். ஆனா நம்மளுடைய பிளானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஐட்டத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தணும்னா கூடிய சீக்கிரமே நீங்க கேட்கக்கூடிய ஐட்டம் எல்லாத்தையுமே உங்களால எடுத்துக்க முடியும். அதுக்கு முதல்ல இந்த இடத்துடைய அதிகாரம் எல்லாமே நம்ம கையிலுக்கு வரணும். அதுவும் முழுமையா. இது மூலியமா உங்களுக்கு லாபம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, நானும் லாபம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கும் வின்னு தான். எதை கேட்டு அவ ஹாப்பியானாலும் சரி. அந்த விஸ்கவுண்ட் பாட் ஃபோர்ட் என்ன பண்ண போறேன்? அவனுடைய ஏர்ஷிப் அண்ட் பிளாக் ஆர்மர் எல்லாத்தையுமே வந்து நாங்க எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அவன் விஸ்கவுண்ட்னு சொல்ல முடியாது. அவன் இதுக்கப்புறம் ஒரு பிரிசனர். இதுக்கப்புறம் அவனால வந்து எங்கேயுமே வெளியே வர முடியாது. கவலைப்படாதீங்க. ஆஹா, பரவாயில்ல, நிறைய விஷயத்த நீங்க சூப்பரா தான் கையாண்டு இருக்கீங்க. அதனால இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களை வந்து கூடிய சீக்கிரமே சான்சலர்னு கூப்பிடலாம். நீங்க கொடுத்த டைட்டிலுக்கு ரொம்பவும் நன்றி பிரின்சஸ். அவன் எக்காரணத்தை கொண்டு ஃபெயில் ஆகக்கூடாது, சரியா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் அங்க ஆர்டர் கொடுத்துட்டு இவனை போக சொல்றான். அவன் கிளம்பின பிறகு அவன் ஏதோ ஒரு விஷயத்த இவளுக்கே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்ம பிரின்சஸை பொறுத்த வரைக்கும் இப்போது நிலைமையில திரும்பி போக முடியாது. ரூடா, கண்டிப்பா உன்னுடைய பெரிய அக்கா பண்ணக்கூடிய சில பல வேலைகள்னால நீ கண்டிப்பா என்ன வெறுக்க தான் போற. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிரின்சஸ் உடைய சிஸ்டரா இருக்கிறவன் அந்த இடத்துல அவளுடைய ஆர்மி எல்லாத்தையுமே கிளப்பி இவங்களை நோக்கி அட்டாக் பண்ண அனுப்பிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு 2 பேர்கிட்ட முக்கியமான ஆட்கள் இருப்பானுங்களே. அதுல வந்து அந்த பல்கா இருக்கிறவன் அடுத்த கட்டம் நம்ம எங்க போக போறோம்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா உண்மையிலேயே நம்ம போருக்கு தான் போறோமா? ஆமா, அதுக்காக தான் வந்து பெரிய ஒரு ட்ரெஷர் நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த ட்ரெஷரை நீ பயன்படுத்த. இங்க பாருங்க, உங்களை நான் ரொம்ப நம்புறேன். அதனால இதை நீங்க பயன்படுத்தலாம். கண்டிப்பா என்னுடைய பிரின்சஸுக்காக நான் இங்க உயிரை விடவும் தயாரா இருக்கேன். அப்புறம் அபிஷியலான ஒரு ப்ரூஃபும் கிடைச்சது. நமக்கு எதிராகவே ஒருத்தன் இருந்தால அந்த இடத்துல அந்த ஒரு பயலையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால இந்த முறை நம்மளுடைய வேலை சீக்கிரமா சுலபமா முடியும். அவங்க கிட்ட இருந்த பேட்டில் ஃபீல்டுல ஏர்ஷிப் அண்ட் பிளாக் ஆர்மரையும் சீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கோல் இவங்களுக்காக நம்ம ஜெயிக்கணும். இந்த போர்ல எப்படியாச்சும் நம்ம இழந்ததை மீட் எடுத்தே ஆகணும். அதுக்காக தான் பிரின்சஸ் உடைய ஏங்கர் சிஸ்டர் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்படின்னு அவன பக்கம் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அவங்களுடைய மந்திரி வந்து ஹீரோவை காமிக்க அவன் பார்த்தா கோட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். டேய், உன்னை பார்க்க ஒருத்தன் வந்திருக்காங்கடா. யாருடான்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் ஹீரோ கண்ணை வச்சு பார்க்க அங்க பார்த்து பிரின்சஸே வந்திருப்பான். அந்த சோல்ஜர் அங்க விட்டு போக சொல்லிட்டு இவ ஹீரோ கிட்ட இப்ப தனியா பேச ஆரம்பிப்பான். என்ன பிரின்சஸ், என்ன தத்துவத்துக்கே பேர் போனவங்க நீங்க, எதுக்காக இங்க வந்தீங்க? உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். லியோன், உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இன்னொரு வார் இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு. அது தெரியும். அதுக்கு தானே என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா இங்க பாரு, என்கிட்ட நீ தலை குனிஞ்சு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தினா உன்னை இந்த சிறைச்சாலையில இருந்து ரிலீஸ் பண்ணி உன்னை என்னுடைய நைட்டா நான் மாத்திக்கிறேன். உன் லைஃப் அப்படியே மாறிடும். எனக்காக வந்து நீ வேலை செய்யணும். அதுக்கப்புறம் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் உன்னை காப்பாத்துறேன். இந்த கிண்டம் இந்த இடத்துல அழியும் போது நீயும் இந்த இடத்துல அழிஞ்சு போக வேணாம் நான் யோசிக்கிறேன். அதுக்காக தான். அப்போ உங்க சைடுக்கு என்ன மாற சொல்றீங்களா? ஆமா, கிண்டத்துல எப்படியாப்பட்ட போர் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய திறமையான ஒருத்தர் இந்த இடத்துல வீணா சாகிறது என்னால ஏத்துக்க முடியல. உனக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணுமா இல்லையா? அப்ப நீங்க சொல்றத பார்த்து எனக்கு அதை உருவாக்கி தருவீங்களா? ஏன் என்ன இந்த மாதிரி சொல்றீங்க? ஏன்னா அதுக்கான ரீசன், அன்னைக்கு நீ என்ன கொல்லல, அதே மாதிரி என்ன சுத்தி இருக்கவங்களையும் யாரையும் நீ கொலை பண்ணல. அப்போ உன் மனசுக்குள்ள இருந்த அந்த ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். நீ நினைச்சா இப்படிப்பட்ட ஆர்மியும் ஈஸியா நீ உன்னால தடுத்துற முடியும். பரவாயில்லையே பிரின்சஸ், உங்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுவும் இந்த கிண்டத்தை விட நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீ எனக்கு வேலை செய்யறேன்னு ஒத்துக்கோ, உன் லைஃப்ல நான் விடுதலையை கொடுக்குறேன். ஆனா என்னால முடியாது. உனக்கு இந்த கிண்டத்தை பிடிக்குமா அப்படின்னு இல்ல. நான் இந்த இடத்துக்கு இப்படி வந்து மாட்டினதுக்கான ரீசன் நீங்களும் கிடையாது, இந்த கிண்டமும் கிடையாது. அப்ப ஏன் இவங்களுக்காக நீ இப்படி பண்ற? எனக்கு இந்த இடத்துல தான் எல்லாமே அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ இப்படி எல்லாம் சொன்னா என் மைண்டை உன்னால மாத்த முடியாது. மேபி உன்னுடைய மைண்ட் வேணா பின்னாடி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்ப வேணா சொல்ல, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா உன் கிண்டம் அழியறது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொன்ன பதில கேட்டு அவங்க கோபத்தோட கிளம்புறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கும். ஆனா அதை வெளி காமிச்சிக்காம போயிடுவாங்க. என்ன தடுத்து நிறுத்தின கூட தோணல உனக்குன்ற மாதிரி அவங்க கத்திட்டே போக இதெல்லாம் பார்த்து ஹீரோ, எப்ப லுக்ஸான் உண்மையிலே இவ என்ன வெறுக்கிறதானா? இப்ப எனக்கே அது டவுட் வருது. உண்மையிலே அவங்க உங்களை வெறுக்கலன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவே குழப்பம். சாஞ்சி அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுவா. எப்படியாச்சும் லியோனை வெளியே வருவீங்க, இங்க என்னென்ன பிரச்சனை நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு தெரியுமா, இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்த அதிகாரம் எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் அது கண்டிப்பா பேலஸ்ல இருக்கவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்களோ அதை நம்ம மீறணும்னா நமக்கு எதிராகவே மாறுவாங்க. இன்னொரு வாரம் இங்க வரப்போது உங்களுக்கு தெரியும்ல, அதை தடுக்க லியோனுடைய பவர் நமக்கு தேவை. எங்க பாரு, என்னதான் என் பவர் நான் ஏதாச்சும் கொஞ்சம் பேசி அவனை ரிலீஸ் பண்ணாலுமே அவங்க கிட்ட இருக்க ஏர்ஷிப் அண்ட் அவனுடைய ஆர்மரை என்னால கண்டுபிடிச்சு தர முடியாது. அது காணும். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா லியோன் வந்து அவங்ககிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லைன்னா வேஸ்ட் தான் சொல்றீங்களா? அதுக்காக நீங்க அவனை ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா? அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? அவன் பண்ண வேலைக்கு எல்லாத்துக்கும் தான் சேர்த்து அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா அப்பா எங்க பாரு, அவனுக்குன்னு பெரிய பொறுப்பு இருக்கு, அவனுக்குன்னு அதிகாரமும் இருக்கு. இப்போ அவன் தோத்துட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்?
பண்ணட்டும். அவன் உண்மையிலே எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கிண்டத்துக்கு எதிராக அவன் பண்ணலனா அவனே தானே நிரூபிக்கணும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ கேர்ஃபுல்லா இல்லைனா பிரச்சனை நமக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஒலிவியா ரொம்ப சோகமாயிட்டு லியோனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆஞ்சியும் போவான். ஆஞ்சியை பார்த்து என்ன ஆச்சு ஆஞ்சி இப்ப எங்க இருக்கான் லியோனை வந்து ஜெயில போட்டிருக்காங்க. ஆனா ஏன் இப்படி பண்ணணும்? சிச்சுவேஷன் நான் நினைச்சதோட ரொம்ப மோசமாயிட்டு இருக்கேன். இதுல பெரிய லெவல என் ஃபேமிலியாலேயே உதவி பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி பேலஸ்ல இருக்கவங்க பெரிய லெவல துணையா இருந்து இந்த வேலையை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த கட்ட வார் இந்த இடத்துல நடக்க போகுது, அது தெரியுது. இந்த ஒரு சமயத்துல அவனை வந்து ஜெயில போட்டு இந்த வார்ல ஜெயிக்கணும் ட்ரை பண்றாங்க. இந்த விஷயத்துல நம்ம தடுக்கணும்னா நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். வார் நடக்க போதுன்னு சொல்லிட்டு அவ ஷாக்காவா? ஆமா. அப்போ லியோனுடைய நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பா இந்த கிண்டம் அடியும் போது அவனும் சேர்ந்து அழிஞ்சிரும். உனக்கே தெரியும், லியோன் என்ன பலமுறை காப்பாத்திருக்கான், உன்னையும் காப்பாத்திருக்கான். ஆனா அவனுக்காக என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆஞ்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒலிவியாவும் இல்ல ஃபீல் பண்ணாதீங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். அப்படியா? ஆமா, ஒரு நிமிஷம் இரு. லாஸ்டா ஒரே ஒருத்தன் கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு. யார சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒலிவியா கேட்பான். அப்புறம் யார்கிட்ட வருவாங்க? நம்ம மரியா கிட்ட தான். எதுக்குப்பா இங்க வந்தீங்க? என்ன கிரேட் ஷைண்டா பார்த்தா வந்தீங்க? ஆஞ்சியும் ப்ளீஸ் ஷைண்ட் மரியா, நீங்க லியோனை எங்களுக்காக காப்பாத்துங்க. சோ இதெல்லாம் பார்த்தாவ அடேங்கப்பா, இந்த என்பிசிஸ் எல்லாம் என்கிட்ட இப்படி கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா இன்னொரு என்பிசி வேற அரசு இவ்வளவு உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் நான் ரொம்ப ஜாலியா இருக்க வேண்டிய நேரம். சோ இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம விஷயத்தை சாதிச்சு நம்ம பெரிய ஆளுன்றதை இங்க நிரூபிச்சலாம். என்னப்பா சாதாரணமா வந்து என்கிட்ட உதவி வந்து இப்படி எல்லாம் கேட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களா ஜூலியஸுக்கு என்ன ஆச்சுன்றத? அன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. மத்தவங்க முன்னாடி எப்படி என்ன அசிங்கப்படுத்தினாங்க எனக்கு தெரியும். நான் பெரிய முட்டாளா அந்த டைம்ல நடந்துக்கிட்டேன்னு. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன இந்த கதையா இருக்கு? இங்க 4 செவத்துக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்டெல்லாம் முடிஞ்சுதான். சரி ஓகே, என்கிட்ட வந்து இவ்வளவு பெரிய உதவி எல்லாம் கேட்கறீங்க, அதுக்கு நான் பண்ணியே தீர்றேன், கவலைப்படாதீங்க. ஆனா அது ப்ராப்பரான முறையில நீங்க என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் உதவி பண்றதை சொல்றேன். என்ன சொல்றீங்க? அந்த ப்ராப்பரான வழி என்னன்னா, வெளியில எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய மத்தியிலையும் ஆஞ்சி என்னுடைய காலில் மன்னிப்பு கேட்டு உதவி கேட்கணும். சோ இதை கேட்டாவ அவங்க அப்பா சொன்ன விஷயத்த யோசிச்சு பாப்பான். எந்த ஒரு வகையிலும் நீ எந்த பிரச்சனையும் போய் மாட்டிக்காம கேர்ஃபுல்லா இருக்கிறது நம்மளுடைய ஃபேமிலிக்கு நல்லதுன்னு சொல்லிப்பாரு. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா இந்த இடத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய ஃபேமிலிக்கு பெரிய அசிங்கமே வர வைக்கிற லெவலுக்கு போறான். இதெல்லாம் எதுக்கு? லியோனை காப்பாற்றணுன்ற ஒருத்துக்காக. ஒலிவியா பார்த்தா உணர் பக்கம் நான் மட்டுமே பண்றேன்னு சொல்லிட்டு உன பக்கம் அவன் மட்டும் கேட்பா. இல்ல 2 பேரும் பண்ணா மட்டும் தான் என்னால ஏத்துக்க முடியும். நம்ம மரியா யோசிப்பா, அஞ்சலிக்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அப்படி பண்ணா அவளுடைய ஃபேமிலிக்கு பெரிய அசிங்கம் வரும். ஆனா எனக்கு அந்த என்பிசி எப்படி காப்பாற்றணும்னு நல்லாவே தெரியும். அதுக்கு வேற வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவ யோசிக்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் சாக்காவா மரியா என்னடான்னு பார்த்தா நம்ம ஆஞ்சி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல வந்து மன்னிப்பு கேட்கறான். ப்ளீஸ் லியோனை காப்பாத்துங்க ஷைண்ட் மரியா. அவளுக்கு ஒன்னும் புரியல, சுத்தி இருக்கிற பசங்களுக்கு ஒன்னும் புரியல, என்னடா அங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்த கூட இருக்கிற 2 கேர்ள்ஸும் வந்து மரியாதை விட ரொம்ப ஓவர் தனமான வில்லத்தனத்தை காமிக்குதுங்க. இங்க பாத்தீங்களா லேடி மரியா, இதுங்க 2 வந்து ஓவரா பண்ணுதுங்களா? இப்ப ரொம்ப உங்களுக்கு கீழே ஒரு நாய் மாதிரி வேலை செய்யுதுங்க, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு இவளை விட ரொம்ப ஓவரா பண்ணதுங்க அதுங்க. சோ இதை பார்த்த மரியா, ஏன்டி எனக்கு மேல இப்படி எல்லாம் பண்றீங்க, ரொம்ப ஓவரா இருக்கடி. சோ கெல்லும் கேட்பான், நீங்க இந்த மாதிரி பண்றதுனால உங்களுடைய பேர் பெரிய லெவல்ல கெட்டு போதே, அதை பத்தி யோசிங்களா? எனக்கே கொஞ்சம் இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்களா டவுட்டா தான் இருக்கு. என்ன இங்க நடக்குது? இவன் மன்னிப்பு கேட்டுட்டா. சோ இப்ப இவங்க காலடியில மன்னிப்பு கேட்டு போறது எல்லாமே ஒரு காமனர் பண்ற மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவ கண்ணு முன்னாடியே அது கூட இருக்குதுங்க அசிங்கப்படுத்தும் போது இவ யோசிச்சுட்டு இருக்கா, இவளெல்லாம் என் கூடயே இருந்து என் பவர் பயன்படுத்தி ரொம்ப தனவட்டா நடந்துக்கிறாங்களே, எங்களுடைய ஷைன் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ண முடியாது, அவங்க எல்லாம் பண்ணவே மாட்டாங்கன்ற மாதிரி இதுகளே பதில் சொல்லுதுங்க அவளுக்கு பதில. அப்பதான் பார்த்தா யாரு பண்ணலாம் இல்ல நாங்க பண்ணுவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆமா, என்னதான் அவன் பல தடைகளை எங்களுக்கு கொடுத்து நிறைய எங்களுக்கு எதிரான வேலையை பார்த்தாலும் இந்த கிட்டத்தை காப்பாத்தினவன், அதனால அவங்களுக்கு உதவி பண்ண எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்ல. ஆமா, எங்க எல்லாருக்கும் சமாதானம் சொல்லிட்டு 5 பேரும் வருவானுங்க. கவலைப்படாதீங்க மரியா, உங்களுக்கு உதவி பண்ணது நாங்க இருக்கோம்ல, அதனால வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு உதவி பண்ணுவோம். டேய் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதா, நீங்க ஏன்டா இவ்வளவு கருதமா பண்றீங்க, இல்ல ஸ்கிரிப்ட்லயே இல்லையடா. சோ ஒலிவியா கேட்பா, ஆஞ்சி எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணீங்க? எனக்கு வேற வழி இல்ல, லியோனை காப்பாத்த நான் இதை பண்ணி தாகணும், ஏன்னா அவன் எனக்கு நிறைய பண்ணியிருக்கான், இதுக்கு பதிலா நான் ஒண்ணு பண்ணணும், லியோனை காப்பாத்த தான் நான் இப்படி பண்ணேன். அப்பதான் ஒலிவியாக்கு புரியுது ஆஞ்சிக்கு லியோனை ரொம்ப பிடிச்சிருக்கேன். அடுத்த கட்டமா அந்த போர் எல்லாமே அந்த ஆரம்பிக்க போது அங்க அந்த மினிஸ்டருடைய கமெண்ட் பேர்ல அங்க இருக்கிற அந்த இன்னொரு யங்கர் சிஸ்டர் கிட்ட கேட்கறான், ஆனா எடுங்க போர் பண்ணலாமா? ஓகே, அந்த கிட்டத்தை விடாதீங்க, அழிச்சிடுங்க ஒட்டு மாட்டோமா அப்படின்னு அவ அங்க உத்தரவு கொடுக்குறா. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்துல கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க. சோ கண்டினியூஸா வீடியோ பாருங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு